ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி ஜாப்க்கு போறவங்க 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாலே டயர்ட் ஆயிடுவாங்க. எப்போ ரெஸ்ட் எடுப்போம்னு கூட தோண ஸ்டார்ட் ஆயிடும். தொடர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது நமக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். ஒர்க் பண்ணா மட்டும் இல்ல, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஃபன்னா இருந்தாலும் கூட ஒரு லிமிட் தான். அதுக்கு மேல நம்மளால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு நேரம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு தூங்காம விட்டா என்னென்னலாம் எஃபெக்ட் பண்ணும்? தூக்கம் நம்மளோட டெய்லி லைஃபை எப்படிலாம் பாதிக்கும்? ரொம்ப தூக்கம் வந்து கூட நம்ம தூங்காமலே இருந்தா என்ன ஆகும்? அதுவே கண்டினியூஸா 1 வீக் தூங்கலனா என்னென்னலாம் ஆகும்ன்றது தான் இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு தெரியுமா, லைஃப்ல 3ல ஒரு பங்கு நம்ம தூங்குறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்றோம். அடுத்த டேவை எனர்ஜியா ஸ்டார்ட் பண்ண முன்னாளோட நல்ல தூக்கம் ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட லைஃப்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம தூங்குற டைம் வேரி ஆகும். நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் தூங்குவோம். நிம்மதியான தூக்கம்னு பார்த்தா 5 வயசு வரைக்கும் தான். எந்த ஒரு கவலையும் இருக்காது. 12 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் தூங்கணும். இப்போ இருக்க பசங்களுக்கு அந்த தூக்கம் கிடைக்க சான்ஸ் கம்மி தான். ஏன்னா 3 வயசுலயே கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்ல சேர்த்துடுறாங்க. 5 வயசுக்கு அப்புறம் ஸ்கூல்ல ஹோம்ஒர்க், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் தரதால பசங்களோட தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஸ்டார்ட் ஆயிடுது. 13 வயசுல நம்மளோட டீனேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம 7ல இருந்து 9 மணி நேரம் வரைக்கும் தூங்கலாம். ஒரு நாள் தூக்கம் இல்லாம நம்ம காரோ இல்ல பைக்கோ ஓட்டினா எப்படி இருக்கும்? ரொம்பவும் ரிஸ்கி தான். மைண்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்க போறோம்னு கூட தெரியாம போக சான்ஸ் இருக்கு. அதனால ஆக்சிடென்ட் கூட ஆகலாம். அந்த ஆக்சிடென்ட்ல டெத் ஆகவும் சான்ஸ் இருக்கு. அதுவே நீங்க ஒரு வாரம் தொடர்ந்து தூங்காம இருந்தா மைண்ட் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும். நம்ம என்ன பண்றோம்னே தெரியாம போயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு ஞாபகம் இருக்கும் போதே நோட்ல எழுதி வச்சாதான் ஞாபகம் இருக்க கொஞ்சோண்டு சான்ஸ் இருக்கு. தூக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கண்ணு மூட ஸ்டார்ட் ஆயிடும். தூக்கம் இல்லாம வேலை பார்த்தா நம்மளோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒர்க் பண்ற ஸ்பீடும் கம்மி ஆயிடும். நம்மளோட பிரெயினோட வேவ், ஹார்ட் ரேட்லாம் கம்மி ஆயிடும். டெம்பரேச்சர் ஸ்லோ ஆயிடும். நம்மளோட செல்ஸ்லாம் டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஆக்டிவா இருக்க நம்மளோட டீப் ஸ்லீப் நிறைய ஹெல்ப் பண்ணுது. டீப் ஸ்லீப் எடுத்த அப்புறம் தான் நம்ம நார்மல் ஆகும். அப்போதான் நம்ம எங்க இருக்கோம், என்ன பண்றோன்றதே நமக்கு ஞாபகம் வரும். நீங்க இது வரைக்கும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணதே இல்லை, இதுக்கப்புறம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்க நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். 24 மணி நேரம் தூங்கலனாலே நம்மளால அட்டென்ஷனா இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று திங்க் பண்ணாலும் நெக்ஸ்ட் செகண்டே அது மறந்து போயிடும். என்ன திங்க் பண்ணோன்னு கூட ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு நம்மளோட பாடி லெவல் வீக் ஆயிடும். தூக்கம் இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்கா கோவம் வர ஸ்டார்ட் ஆயிடும். அந்த டைம்ல டெசிஷன் எடுத்தா கண்டிப்பா அது கரெக்டா இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு நாள் நம்ம தூங்கலனாலே 0.1% ஆல்கஹால் குடிச்சதுக்கு சமமாகும். அதுவே 36 மணி நேரம் தூங்காம இருந்தா இன்சுலின், நம்மளோட ஹார்மோன்லாம் அஃபெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். நம்மளோட பேச்சு கூட தடுமாறும். ஒரு வார்த்தை மாத்தி பேசினாலே அவ்வளவுதான், நம்ம ஜாப்க்கு கூட கேரண்டி இல்லாம போயிடும். தூங்கி 48 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் நீங்க அதிக ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்க ஸ்டார்ட் ஆகும். பாக்டீரியா, வைரஸ்லாம் ஈஸியா நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆயிடும். 3 டேஸ் கண்டினியூஸா நம்ம தூங்கலனாலே நம்ம என்ன பண்றோன்றதே மறந்துடுவோம். அந்த டைம்ல வர கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு ஜாப் பார்க்கறதுலாம் ரொம்பவும் கஷ்டமான விஷயம்தான். அப்போ 168 மணி நேரம், அதாவது ஒரு வாரம் தூங்கலனா நம்ம மட்டும் இல்லாம நம்மளோட சரௌண்டிங், ஃபேமிலி எல்லாமே அஃபெக்ட் ஆகும். நம்மளோட பாடியில எல்லா பார்ட்ஸும் வீக் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம நார்மல் ஆகணும்னு நினைச்சா நல்ல தூக்கம் மட்டும்தான் அதுக்கு மருந்தா இருக்கும். ஸோ கம்பல்சரி டெய்லி 8 ஹவர்ஸ் தூங்குங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.